வெல்கம் டு அவர் சேனல் சின்சியர் லேர்னர். காது கேட்க முடியாத ஒரு பையன் ஒரு பெரிய சாதனை பண்ணான். நம்ப முடியுதா? உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து அதுல இருந்து மீள முடியாம அந்த துன்பத்திலேயே முடங்கி போயிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வாழ்க்கை பாடம் உங்களுக்காக தான். திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கோட ஆத்தர் நெப்போலியன் இல். இந்த புக்கோடைய தீமே 25,000 சக்சஸ்ஃபுல் பீப்புளோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட குவாலிட்டிஸ், அவங்களோட மைண்ட் செட், அவங்க எப்படி சக்ஸஸ் அட்டைன் பண்ணாங்க, ரிச் ஆனாங்க, 13 ஸ்டெப்ஸ் டு ரிச் சொல்லியிருக்காரு இந்த புக்கில். அந்த 25,000 பீப்புளில் பிளேரும் ஒருத்தர், நெப்போலியன் இல்லோட மகன். ஒரு நாள் நெப்போலியன் இல் ஓடி போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அவருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஆசையாக போகிறாரு. அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. டாக்டர் நெப்போலியன் இல்லை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் குழந்தைக்கு காது கேட்காது, அதனால அவரால் பேசவும் முடியாது, மற்ற குழந்தைங்க மாதிரி இருக்கவும் முடியாது. இதை கேட்ட உடனே நெப்போலியன் இல் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. உடனே சொல்றாரு, ஏன் பையன் கேட்பான், பேசுவான், வேற எதையும் நான் நம்ப மாட்டேன், வேற எதுவும் உண்மை கிடையாது. டாக்டர் அவனால எந்த விதமான இயரிங் எய்டும் யூஸ் பண்ணியோ அவனால கேட்க முடியாதுன்னு. ஏன்னா அவனுடைய இயரோட ஹோல் ஸ்கல் பிளாக் பண்ணிருக்கு நெப்போலியன் கிட்ட சொல்றாரு. அதுக்கு நெப்போலியன் இல் சொல்றாரு, அவன் கண்டிப்பா ஒரு நாள் கேட்பான், அவனால கேட்க முடியும். பிளேயரோட டிசபிலிட்டியை இவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அவன் கண்டிப்பா கேட்பான், அவனால கேட்க முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அதே நம்பிக்கையை பிளேயருக்கு எப்படியாவது கடத்திடணுன்றதுல இவர் ரொம்ப தெளிவா இருந்தார். அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணாரு. தினமும் முகபாவனைகள் மூலமா அவனை உட்கார வச்சு நிறைய ஸ்டோரி சொல்றது, நிறைய அவன்கிட்ட பேசுறது. உன்னால கேட்க முடியும், உன்னால ஒரு நாள் கண்டிப்பா கேட்க முடியும், உன்னால ஒரு நாள் கண்டிப்பா பேச முடியும், ரொம்ப நம்பிக்கையா இரு, நீ ஒரு நார்மலான ஒரு பையன்தான், உனக்கு எந்த விதமான குறையும் இல்லை அப்படின்னு பிளேயர் என்னைக்குமே இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணவே இல்லை அவனோட இயலாமையை நினைச்சு. ஏன்னா அவனோட அப்பாவோட நம்பிக்கை அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அவன் அம்மாவோட ஆதரவும் செயல்களும் அவனை கவலை இல்லாம தீவிர ஆசையோட வாழ வச்சுச்சு. இவங்களோட நம்பிக்கை, இவங்களோட தீவிர ஆசையெல்லாம் வலுவடைகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு நாள் வீட்டில் கிராமஃபோன்ல பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கப்ப பிளேயர் அந்த கேசட்டை வாயால கடிச்சான். அப்படி கடிக்கும்போது வைப்ரேஷனால அவனோட தாடையெல்லாம் ஆடிச்சு. இதை அவங்க அப்பா பார்த்தாரு. எனக்கு இந்த வைப்ரேஷன்ஸ் கேட்குது அப்படிங்கன்னு எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா கன்வே பண்ணான். அவனோட அப்பா, பிளேயர், அவங்க அம்மா எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. அப்போ கண்டிப்பாக இவன் ஒரு நாள் கேட்டுருவான். வைப்ரேஷன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேசுறதையும் அவன் கேட்க ஆரம்பிச்சிருவான், கண்டிப்பாக ஒரு நாள் பேசவும் ஆரம்பிச்சிருவான்னு ரொம்ப நம்பிக்கை இன்னும் அதிகமாயிருச்சு அவங்களுக்கு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அவனுக்கு ஒரு 13 வயசு ஆகும்போது புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இயரிங் எய்டு ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து அவனுக்கு சென்ட் பண்ணி விட்டாங்க. அதை அவன் முதல் முறையாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறான். அவனால் கேட்க முடியுது. அவனுக்கு எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவனால் சந்தோஷம் தாங்க முடியல. கண்ணில் கண்ணீராக வருது. விதமான எக்ஸ்பிரஷன்ஸும் சொல்ல முடியல. அவன் சந்தோஷத்தில் அழுதுறான். ஓடி போய் டெலிஃபோன் பூத்தில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவோட வாய்ஸை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறான். ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அவங்க அப்பா கூட பேசுகிறான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருடைய தீவிரமான ஆசை நிறைவேறிடுச்சு. பிளேயர் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ பேசவும் ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு நடந்த இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த இயரிங் எய்டை யூஸ் பண்ணதால் அவனுக்கு கிடைச்ச அனுபவத்தை ஒரு உருக்கமான ஒரு கடிதமாக அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு எழுதி அனுப்புகிறான். அந்த லெட்டரை படிச்சுட்டு அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி இவனை அந்த கம்பெனி விசிட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. இவன் ஃபேமிலியோட அங்கே போகிறான். அங்கே போயிடான், எல்லாத்தையும் பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஓனர் சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு பார்ட்னராக இருக்கணும். இந்த எய்டு உங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைச்சிச்சோ அதே மாதிரி உங்களை மாதிரி இருக்க பல பேரோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும். அவங்களுடைய டிசபிலிட்டியை இல்லாமல் ஆக்கி அவங்களை ஏபிள்டு பர்சனாக நம்ம எல்லாரும் சேர்ந்து மாற்றணும். இதை கேட்டதும் பிளேயருக்கு சந்தோஷம் தாங்கலை. பிளேயரோட அப்பாவுக்கு அதை விட சந்தோஷம். ஏன்னா அவனோட டிசபிலிட்டியை அக்செப்ட் பண்ணி நெப்போலியன் இல் அவனோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு இப்படிலாம் அவன் வாழ்க்கை ஆயிடுச்சு. அதனால அவன் வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். ஆமாம், எனக்கு காது கேட்கல, ஸோ நம்ம சைன் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துடணும், அவனோட ஸ்கூலில் அவனை சேர்த்துடணும், இல்லாட்டி அவன் வாழ்றதுக்கு வேறு ஏதாவது நம்ம சேஃப்டிக்கு மணி ஏதாவது சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. இந்த மாதிரிலாம் யோசிச்சிருந்தா, இல்லாட்டி இந்த மாதிரி அவன் நம்பிக்கை வைக்காமல் இருந்தாங்க, இல்லை இதுக்காக முயற்சிகள் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அவன் ஏதோ ஒரு சிக்னலில் பேப்பர் கப்ஸ் தான் வித்துட்டு இருந்திருப்பான். என்னோட இந்த தீவிரமான ஆசை என் பையனுக்கு அது தீவிரமான ஆசையாகி அதனால இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அதை விட முக்கியமா அவனை மாதிரி இருக்க பல பேருக்கு இந்த ஆசையை உருவாக்கி அவங்களுக்கு கேட்க வைக்க போறான். இப்போ டாக்டரை கூப்பிட்டு காது செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அவனோட கேட்கணுங்கிற அந்த தீவிரமான ஆசை, அவங்க அப்பாவுடைய தீவிரமான ஆசை, நம்பிக்கை, அந்த இயரோட ஓலை பிளாக் பண்ணியிருந்த ஸ்கல் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் அந்த இயரிங் எய்டை யூஸ் பண்ணும்போது அவனுக்கு கேட்டிருக்கு. நெப்போலியன் இல்லோட நம்பிக்கைங்கிற விதை இன்னைக்கு வளர்ந்து ஒரு பெரிய மரமாகி
அதுலேருந்து பல பேருக்கு சுவையான கனிகள குடுக்குற நிலைமைக்கு அது வந்திருக்கு. இத கேட்டுட்டு இருக்க நீங்க ஒரு பேரண்ட்டா இருந்தா, நெப்போலியன் ஹில் மாரி தான் இருக்கணும். நம்ம பசங்களோட திறமை, நம்ம பசங்களுடைய இயலாமை, நம்ம பசங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட குவாலிட்டீஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி நம்ம விமர்சனங்கள்ல நெகட்டிவா வைக்காம, அவன் நல்லா இருப்பான், நல்லா வருவான், நல்லா கத்துப்பான், நல்லா படிப்பான்னு அவனுடைய காதுகளுக்கு நல்ல நம்பிக்கையூட்டுற வார்த்தைகள மட்டுமே அவன கேட்க வைக்கலாம். பெரிய சாதனைகள செய்யறதுக்கு. அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் மட்டுமே போதும். அவன் போலியன் ஹில் மாதிரி நம்பிக்கைய மட்டுமே நம்ம கடத்துவோம். இந்த மாரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் கேட்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.